மூன்று முடிச்சு. அத்தியாயம் 8. அந்த வீட்டின் முன்பு ஆட்டோ நிற்கவும் அதில் இருந்து மெதுவாக இறங்கிக் கொண்டார் அவர். எவ்வளவுப்பா என்று ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்டார் அவர். 150 ரூபாய் என்று ஓட்டுநர் சொல்லவும், கொஞ்சம் குறைச்சிக்கப்பா என்று அவர் சொல்ல, சார், உங்களை பஸ் ஸ்டாப்பில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், முதல்ல காசை கொடுங்க சார் என்று கேட்கவும், இதற்கு மேல் வாதிட முடியாமல் தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து கணக்கு செய்து நீட்டினார். போங்க சார் என்று சொல்லவும், அடுத்த நிமிடம் தன் கையில் அந்த பழங்கள் நிறைந்த கவரை தூக்கி கொண்டு அந்த வீட்டின் முன்பு சென்று நிற்கவும், வீட்டின் வாசலில் நின்று கொண்டு இருந்த காவலாளி யாரை பார்க்கணும் என்று கேட்கவும், சாந்தியை பார்க்கணும் என்று அவர் சொல்ல, நீங்க யாரு என்று அவர் அடுத்த கேள்வியை கேட்கவும், பைரவன், அவளோட அண்ணா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே காவலாளி, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, சரி என்று அவர் தலை அசைத்து வீட்டின் வாசலில் காத்து கொண்டு இருக்க, அதற்குள் காவலாளி வீட்டின் முன்னால் சென்று நின்று இருந்தார். மேடம், மேடம் என்று வீட்டின் உள்ளே அழைப்பு விடுக்கவும், கிச்சன் உள்ளே வேலை செய்து கொண்டு இருந்த சாந்தி தன் கையை துடைத்தபடி வெளியில் எட்டி பார்த்தவர், என்ன விஷயம் அண்ணா என்று கேட்கவும், அம்மா, உங்களை பார்க்க பைரவன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லவும், அது வரையிலும் சாதாரணமாக இருந்த கண்கள் அழகாக மின்னியது. ஆசையிலும் சந்தோஷத்திலும் வேகமாக அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்தார். கடகடவென்று வெளியில் வந்த அவர் கேட்டை அவரே திறக்கவும், வாசலில் நின்று கொண்டு இருந்தார் அவர். வெள்ளை வேஷ்டியும் வான நிறத்தில் ஒரு சட்டையும் அணிந்து நின்று இருந்த அவரை பார்த்ததும், அண்ணா என்று அத்தனை ஆசையோடு அழைத்தார் சாந்தி. அண்ணன், எத்தனை அழகான உறவு! அது அவர்களுடன் பிறந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த தங்கையை பாசத்தோடும் பரிவோடும் பார்த்த அவர், எப்படி இருக்க சாந்தி என்று பைரவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று சாந்தி கேட்கவும், எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா என்று பைரவர் சொல்லவும், அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, அண்ணி எப்படி இருக்காங்க என்று கேட்க, நல்லா இருக்காங்க என்று பைரவர் கூறவும், உள்ள வாங்க அண்ணா, நான் வேற ஒரு லூசு, உங்களை வாசலை நிப்பாட்டி வச்சே பேசிட்டு இருக்கேன் என்று தன் நெற்றியில் தட்டி கொண்டு தன் அண்ணனின் கரம் பிடித்து வீட்டின் உள்ளே அழைத்து வந்தாள். தம்பி இப்போ எப்படி இருக்காம்மா என்று கேட்கவும், இருக்கா அண்ணா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று மிகவும் வருத்தமான குரலில் சொல்லவும், அதுதான் தம்பிக்கு ஒன்றும் இல்லை இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்ம குலசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று தன் பாக்கெட்டில் இருந்த அதை எடுத்து நீட்டினார். சரிங்க அண்ணா என்று வாங்கி அதை திறந்த அவள் அதில் இருந்த விபூதியை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டாள். அப்புறம் குட்டி வாண்டி எப்படி இருக்காங்க அண்ணா என்று கேட்கவும், அவளுக்கு என்ன, நல்ல ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கா என்று சிரிப்போடு பைரவர் சொல்லவும், அதில் சிரித்த அவள், குட்டியை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, ஊர் பக்கம் வரவே முடியல, நீங்களாவது குட்டியை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்திருக்கலாம் இல்லைன்னா என்று வருத்தமாக அவர் கேட்கவும், உனக்கே தெரியும் இல்லடா நம்ம வேலையை பற்றி, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே ஃபுல்லாக ஒரே வேலை தான், இப்போ அங்கே வேலை தான் நடந்துட்டு இருக்கு, உன் மதினி தான் விஷயத்தை கேட்டதும் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனா, சரி இதுதான் சரியான நேரம்னு நானும் கிளம்பி வந்துட்டேன் என்று கையில் வைத்து இருந்த பழங்களை நீட்டினார். அதை சந்தோஷமாக வாங்கி கொண்ட சாந்தி அதை கொண்டு சென்று டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அங்கு இருந்த தண்ணீரை கொண்டு வந்து தன் அண்ணனிடம் நீட்டினார். அதை வாங்கி குடித்து கொண்டே அவர், மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா கண்ணு என்று கேட்கவும், வீட்டில் தான் இருக்கிறாரு அண்ணா, ரூமில் இருக்கிறாரு, இருங்க நான் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி வேகமாக அறை உள்ளே நுழைந்த அவர் அங்கு அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டு இருந்த தன் கணவனை பார்த்ததும், என்னங்க என்று அழைக்க திரும்பி பார்த்த அவர், என்ன விஷயம் என்று கேட்கவும், அண்ணா வந்திருக்காங்க என்று சற்று தயக்கத்தோடு சொல்லி முடித்தாள். எப்போ வந்தாங்க என்று கேட்டார் சுப்பிரமணி. இப்பதான் என்று சற்று தயக்கத்தோடு தான் நிறுத்தினாள். ஏதேனும் சொல்லிவிடுவாரோ, அப்படி ஏதேனும் சொல்லிவிடக்கூடாத கடவுளே என்று அந்த கடவுளை வேண்டிக் கொண்டு அவரை பார்த்தார். சாப்பிட ஏதாவது கொடு,
நான் இப்போ வந்துடுறேன் என்று சொல்லவும், அப்பாடா என்று அந்த கடவுளை வேண்டிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்த சாந்தி, இதோ வந்துருவாரு அண்ணா, ஒரு நிமிஷம் என்று அவள் கிச்சன் உள்ளே நுழைந்தார். அடுத்த நிமிடம் தன் அண்ணன் குடிப்பதற்கு ஏற்ப மிதமான சூட்டில் காஃபியை தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்கவும், அதை புன்னகையுடன் வாங்கி கொண்ட அவர், அத்தை வீட்டில் இல்லையாமா என்று கேட்கவும், வீட்டில் தான் இருக்காங்க அண்ணா, இருங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று வேகமாக அத்தையின் அறை உள்ளே நுழைந்தாள். அங்கு அவர் தன் கையில் ஒரு கதை புத்தகத்தை வைத்து படித்து கொண்டு இருந்தார். அத்தை என்று அவரை தயக்கமாக அழைக்கவும், அவர் நிமிர்ந்து பார்க்கவும், அது ஊர்ல இருந்து அண்ணா வந்திருக்காங்க என்று சொல்லவும், எப்போ என்று கேட்டால், இப்பதான் வந்தாங்க என்று சொல்ல, ஓ சரி என்று கூறி அவர் மீண்டும் புத்தகத்தின் மீது கவனத்தை செலுத்தினார். அங்கேயே சில நொடிகள் நின்று கொண்டு இருந்த சாந்திக்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது. பெண்கள் பெற்ற மிக பெரிய சாபத்தில் இதுவும் ஒன்று. தன் உடன் பிறந்தவனுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கும் தன்னை கொடுத்த வீட்டில் தலை குனிந்துதான் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் தலை நிமிர்ந்து பார்த்தால் கூட அது மிக பெரிய குற்றம் என்பது போல் பார்க்கும் இந்த சமூகம். இதுவே அவருடைய மாப்பிள்ளை இந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தால் அடுத்த நிமிடம் இப்படி அமர்ந்து இருப்பாரா என்று நினைக்கும் போது கசப்பான புன்னகை அவரின் இதழில். அவர் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று கேட்டால் சொல்ல தெரியவில்லை. உண்மையான சந்தோஷம் ஒரு பெண்ணிற்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், அவளது குடும்பம் அந்த வீட்டின் உள்ளே தலை நிமிர்ந்து நடக்கும் பொழுது. அந்த சமயம் அதை பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய மனதிற்குள் தான் ஒரு முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற உணர்வு வரும். அந்த இடத்தில்தான் இப்பொழுது சாந்தியும் நின்று கொண்டு இருந்தார், தன் அண்ணன். ஆனால் அவரை மதிக்க இந்த வீட்டில் யாரும் இல்லை. காரணம், பெண் கொடுத்து விட்டார் அல்லவா, தலை குனிந்துதான் இருக்க வேண்டும். அந்த எண்ணம், அதை கசப்பாக மனதிற்குள் நினைத்து கொண்ட அவர் அடுத்த நிமிடம் வெளியில் வந்தார். அத்தை தூங்கிட்டு இருக்காங்க அண்ணா என்று சொல்லவும், பரவாயில்லம்மா என்று மெல்லிய புன்னகையோடு கூறிய அவர், கௌதம் எங்கே இருக்கான் என்று கேட்கவும், தம்பி ரூம்ல இருக்கான் அண்ணா என்று அவர் அறையை காட்டினார். ஆனால் அவர் எழுந்து செல்லவில்லை. காரணம், அது தன் தங்கையின் அறை. அந்த அறையின் உள்ளே செல்வதற்கு ஒன்று தங்கை உடன் இருக்க வேண்டும், இல்லை வேறு யாரேனும் உடன் இருக்க வேண்டும். அந்த அறை உள்ளே நுழையும் அளவிற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அதனால் மௌனமாக அமர்ந்து விட்டார் அவர். 2 நிமிஷம் அண்ணா என்று சொல்லவும், சரிம்மா என்று அவர் மௌனமாக காத்து கொண்டு இருக்க, கிச்சன் உள்ளே நுழைந்து வேகமாக அடுப்பில் வெந்து கொண்டு இருந்த இட்லி வெந்துவிட்டதா என்று பார்த்து அதனை பாத்திரத்தில் மாற்றி வைத்து, அதன் பிறகு மீண்டும் ஒரு கொப்பரை இட்லியை ஊற்றி சாம்பாரை பாத்திரத்திற்கு மாற்றி என்று வேகமாக தன் வேலையை செய்த அவர் அனைத்தையும் டைனிங் டேபிளில் எடுத்து வந்து வைத்தார். அண்ணா சாப்பிட வாங்க என்று அழைக்கவும், மாப்பிள்ளை வரட்டுமா என்று சொல்லவும், சரி என்று தலை அசைத்த அவள் தன் கணவனை அழைக்கச் சென்றார். அவரும் தயார் ஆகி இருக்க, இதோ என்று வெளியில் வந்த அவர் அங்கு அமர்ந்து இருந்த பைரவரை பார்த்ததும், வாங்க மச்சான் எப்போ வந்தீங்க என்று கேட்கவும், இப்போதான் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் என்று சொல்ல, தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லவும், ரூம்ல தான் இருக்கான் போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லவும், இருக்கட்டும் மாப்பிள்ள என்று கூறிய அவர் மௌனமாக நின்றார். நேரம் ஆகிடுச்சு, சாப்பாடு எடுத்து வை சாந்தி என்று அவர் சென்று அமரவும், உணவை எடுத்து வைத்த அவருக்கு தன் அண்ணனையும் இவர் சாப்பிட அழைக்கலாமே என்று மனதிற்குள் தோன்றியது. வெளியில் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லதான் அனுமதித்து விட்டு விடுவார்களா? தன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்து கலங்கிய விழியோடு தன் கணவனுக்கு உணவை பரிமாறினார். உணவை முடித்து கொண்டு எழுந்து கையை கழுவிய அவர், சரிங்க மச்சான் நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லவும், அவர் தலையசைத்து அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டார். அவர் சென்ற அடுத்த நிமிடம், அண்ணா என்று அழைக்கவும், மெல்லிய புன்னகையோடு, தம்பியை பார்த்துட்டு வந்துடலாமா, தம்பி முழிச்சிருக்கானா எப்படி என்று கேட்கவும், இதோ பார்த்துட்டு வரேன் அண்ணா என்று அறைக்குள் நுழைந்த அவர் அப்பொழுதுதான் கண் விழித்து எழுந்து அமர்ந்து இருந்த தன் மகனை பார்த்தார். குட் மார்னிங் அம்மா என்று அவன் அவரை பார்க்கவும், குட் மார்னிங்டா என்று புன்னகையோடு சொல்ல, என்னம்மா என்று கேட்கவும், மாமா வந்திருக்காங்க பார்க்குறியா என்று தயக்கத்தோடு கேட்டார். இவனும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் தானே என்ற எண்ணம் அவரின் மனதிற்குள் இருந்தது. வர சொல்லுங்கம்மா என்று மெல்லிய புன்னகையோடு அவன் சொல்ல, அத்தனை நிம்மதியாக இருந்தது அவருக்கு.
அவரது இரண்டாவது மகன் அர்ஜுன் அப்படி நடந்து கொள்ள மாட்டான். அவரை பொறுத்தவரையிலும் அவனது மாமா என்றால் அது அவனின் அத்தையின் கணவன். அவனை மட்டுமே மாமா என்று அழைப்பான். இவரை துச்சமாக கூட மதிக்க மாட்டான். அதற்கு காரணம், இவர் சாதாரண விவசாயி. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய ஜவுளி கடையின் முதலாளி. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. விவசாயி என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் வாழும் பல ஆட்களுக்கு மிகவும் அவமானமாகத்தான் உணர்கிறார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.